தேவையான பொருளுங்க: பல்லாரி வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 2 பழம் நறுக்கிக்கோங்க, பெரிய பழம் தான். 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கடுகு ஒன்று போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிடலாம். இது தக்காளி சட்னிங்க, வதக்கி அரைக்கிற தக்காளி சட்னிங்க. கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். இந்த வரமிளகா போட்டுருவாங்க, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த தக்காளி இதிலே போட்டுடலாங்க, நல்லா வதங்கட்டுங்க. கண்ணாடி பழத்தில் வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதை ஆற வச்சு அரைச்சிடலாங்க. ரொம்ப சிறக்க விட்டுறாமல் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். வதக்கி அரைச்ச சட்னி, தக்காளி சட்னி ரெடிங்க. தோசை, இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.